பெரிய ஞானிகள்லாம் வந்து இப்போ உன்னோட மனசை வந்து மனன்றது வந்து ஒன்றையே பற்றி ஊசலாடு, ஒரே சிந்தனையோடு இருன்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டினத்தார் சொல்கிறாரு, எத்தொழில் செய்தால் என்ன, ஏதவத்தை பட்டால் என்ன, முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை அப்படின்றாரு. அப்போ இது ஒரு நிலை மாதிரி தெரியுது, அது ஒரு நிலை மாதிரி தெரியுது. வேற ஒரே நிலை தான், ரெண்டும் ஒரே நிலை தான். ஞானிகள் என்ன சொன்னா ஒன்னையே பிடிச்சின்னு ஊசலாடுன்னா இல்லையா? பட்டினத்தார் என்ன சொல்றாரு, நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் ஒன்னையே பிடிச்சின்னு ஊசலாடுன்றாரு. ரெண்டும் ஒரு பொருள் தான். ஆகக்கூடிய இந்த மனமாகப்பட்டது கடவுளை நோக்கியே பயணத்தில் இருக்கணும். உலக விஷயங்களில் நீ ஒட்டாம செயல்புரியணும், கடவுளை ஒட்டிக்கணும். அதனால்தான் அருமையின் அருமையின் ஆசை அருமையின் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமையின். ஆசை பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னா. இந்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, ஆசையை எவ்வளோ குறைக்கிறியோ அவ்வளோ புண்ணியம் சேரும், ஆசையை எவ்வளோ வளர்க்குறியோ அவ்வளோ பாவம் சேரும்.